யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய நித்திய வாழ்வு ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படும் போது அது எவ்வளோ விலையேறப்பெற்ற ஒன்றாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் கவனிக்கிறோம், இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் நீங்கள் இருப்பீங்கன்னா தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும் என்று அங்கே கேட்குறார். ஆண்டவருடைய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நன்மை என்பதை நம்ம ருசிக்கணும் பாருங்க. ஆண்டவர் நம்மளெல்லாம் முன் குறித்து இன்னைக்கு ரட்சித்து தேவனுடைய ஆலயத்தில் வச்சிருக்கிறாருன்னா நம்மளாம் ஆண்டவருடைய பார்வையில் விலையேறப்பெற்றோம். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பெற்றோம்? உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் விலையேறப்பெற்ற ஒன்றாக இருப்பதுக்கு ஆண்டவர் இங்கே என்ன காட்டுகிறாருன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பு எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் கர்த்தருடைய ரட்சிப்பை கொஞ்சம் ருசிக்க ஆரம்பித்து அதை உணர்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது அந்த மனுஷனுக்கு தெரிய வரும் என்னன்னா, கர்த்தர் எவ்வளோ நல்லவர், என்னை ரட்சிப்பதுக்காக என்னெல்லாம் அவர் செய்திருக்கிறார். இது நிறைய நேரம் நம்ம கொஞ்சம் உணர்ந்து பார்க்காம போகிறதுனால கர்த்தர் கொடுத்திருக்கும் ரட்சிப்பு எவ்வளோ நல்லது, அந்த ரட்சிப்பின் மூலமாக கர்த்தர் என்னெல்லாம் நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருகிறார், இதை உணர்ந்து வாழ முடியாமல் போய் விடுகிறோம் பாருங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு எவ்வளோ பெரிதாக இருந்தது என்பதை அவர்கள் அதை குறித்து பெருசாக நினைக்கல. அதுதான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்க விரும்பின கானான் தேசத்தை போய் வேவு பார்க்க அனுப்பின போது 10 கோத்திரத்தின் தலைவர்கள் தேவன் உண்டாக்கி கொடுக்க விரும்புகிற மாபெரும் ரட்சிப்பினுடைய அருமையை தெரியாமல் அதை ரொம்ப அசட்டை பண்ணினார்கள். அதனுடைய முக்கியத்துவத்தை, இவ்வளோ பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு, இவ்வளோ பெரிதான ஒரு அற்புதமான சுகந்தரிப்பை நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, இதை குறித்த ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு இல்லை பாருங்க. அதுதான் அந்த 10 கோத்திரத்தின் தலைவர்கள் திரும்பி வந்து பார்த்த இடம் நல்லது தான், எல்லாமே ஆண்டவர் சொன்னபடி இருக்க தான் செய்யுது, ஆனால் நம்ம சுகந்தரிக்க முடியாது. அந்த ரட்சிப்பின் மேன்மை, அந்த சுகந்தரிப்பின் மேன்மை, அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை அவர்கள் புரிந்து கொள்ள அதை கிரகிக்க முடியாமல் போனதுனால தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், தேவன் அவர்களுக்கு உண்டாக்கின ரட்சிப்பு எவ்வளோ பெரிதாய் இருக்கிறது என்பதை யோசித்து கவலையற்றவர்களாய் இருந்ததுனால தண்டனைக்குள்ள ஆளாக கூடிய நிலைக்கு மாறினார்கள் பாருங்க. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பங்கெடுக்க முடியல. 10 கோத்திரம் ஆண்டவருடைய நன்மைக்குள் போக முடியாமல் மிகப்பெரிய ஒரு தடையாக மாறினதை நம்ம பார்க்குறோம். ரட்சிப்பில் நான் காண்பித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியமானது. இந்த தேவனுடைய ரட்சிப்பின் மூலமாக நமக்கு உண்டாகிற நன்மைகள், கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார்னா அதுவே ஒரு பெரிய நன்மை. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்ல முடியும்? என்னை ரட்சித்திருக்கிறதே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நன்மை. ஆனால் அதில் ஏராளமான வகை வகையான நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார்ன்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். போன முறை நான் பேசும்போது காண்பித்தேன், இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற நன்மை ஒரு பேக்கேஜ் மாதிரி. அந்த ஒரு பேக்கேஜாக இருக்கிற ஒன்று எதுனா நித்திய வாழ்வு. இந்த ரட்சிப்பின் மூலமாக மனுஷனுக்கு கிடைக்கிற நித்திய வாழ்வு. இந்த நித்திய வாழ்வுக்கு தேவன் நம்மளை பங்குள்ளவர்களாகி மாற்றுவதற்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார். இந்த நித்திய வாழ்வு என்னது, இந்த நித்திய வாழ்வு என்ன செய்யும்? நிறைய பேர் நினச்சிக்கோ ரட்சிக்கப்பட்டு நித்திய வாழ்வு கிடைச்ச உடனே அது யுக யுகமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அது உண்மைதான், அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அது யுக யுகமாய் வாழ போகிறோம், யுக யுகமாய் கர்த்தரோடு நாம் இருக்க போகிறோம். அது நித்திய வாழ்வுக்குரிய அறிகுறியாக இருக்கு. ஆனால் அந்த நித்திய வாழ்வு என்று சொல்லும்போது ஆண்டவர்
அந்த நித்திய வாழ்வை குறித்து தேவன் சொல்லும்போது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்னா, அந்த நித்திய வாழ்வு உன்னை காண்பிக்குது. என்ன காண்பிக்குதுன்னா, தேவனை போலவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு உண்டாக்குறார். God kind of life is all about eternal living. நித்திய வாழ்வு என்று சொல்லும்போது தேவன் இடத்தில் இருக்கிற அதே விதமான ஒரு வாழ்க்கையை வாழதான் ஆண்டவர் நமக்கு அந்த நித்திய வாழ்வுக்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்ம மாற்றுகிறார். இன்னைக்கு பாருங்க, ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நித்திய வாழ்வுனா என்ன, இந்த நித்திய வாழ்வின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, இதை கொஞ்சம் அறிந்து கொள்ளும் போது தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் மூலமாய் கிடைத்திருக்கிற இந்த நித்திய வாழ்வை ஏதோ யுக யுகமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு அதோட விட்டுறக்கூடாது. பாருங்க, இங்கே வாழ்கிற வாழ்க்கையில் இந்த நித்திய வாழ்வுக்குறான அடையாளத்தோடு நம்ம வாழ்வதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளணும். முதல் காரியம் பாருங்க, நித்திய வாழ்வை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது, நித்திய வாழ்வு என்று சொல்லும்போது தெய்வீக ஸ்வாபத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். எட்டர்னல் லைஃப்னா தேவனுடைய ஸ்வாபத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை ரட்சித்து நமக்கு நித்திய வாழ்வை கொடுத்துருக்கிற எதுக்கு? அவருடைய ஸ்வாபத்தில் பங்குள்ளவர்களாய் வாழ்வதற்காக. ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் தேவனுடைய ஸ்வாபத்தில் பங்குள்ளவர்களாய் மாறி இருக்கிறோமா? அங்கே பாருங்க, 2 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்க சில வசனங்களை 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். எல்லாரும் நாம் இணைந்து வாசிப்போமே. அப்போ நித்திய வாழ்வு என்பது தேவனுடைய ஸ்வாபத்தில் பங்குள்ள, அதான் சொன்ன பாருங்க, நித்திய வாழ்வுனா தேவனை போல வாழ்றது, God kind of life. அப்போ இந்த நித்திய வாழ்வை விளக்கி ஆண்டவர் சொல்லும் போது, இந்த நித்திய வாழ்வு என்பது தேவனுடைய ஸ்வாபத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கிற ஒரு அனுபவம். பாருங்க, 3ஆம் வசனமோ 4ஆம் வசனத்தையும் வாசிப்போமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமோ 4ஆம் வசனம் வாசிப்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவராகிய அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை ஆனது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களையும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் சொல்லியிருக்க பாருங்க, திவ்ய ஸ்வாபத்துக்கு. உலகத்தில் பல கேடுகள், பல காரியங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழும்போது, இந்த உலகத்தில் தான் கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார். பரலோகத்தில் கொண்டு போய் நம்மளை ரட்சிப்பு கொடுக்கல. ரட்சிப்பு எங்கே கொடுக்குறாரு? எல்லா கேடும் அசுத்தங்களும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு. பாருங்க, இந்த அசுத்தமோ எல்லா சவால்களும் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளை அவருடைய பிள்ளையா ரட்சித்து அவருடைய ரட்சிப்பை நம்ம கொடுத்து, அந்த ரட்சிப்பினோடு கூட நமக்கு நித்திய வாழ்வு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த நித்திய வாழ்வு என்று சொல்லும்போது தேவனுடைய ஸ்வாபத்தில் நான் பங்கெடுக்கிறேனா? நல்லா கவனிக்கணும். அது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு தேவனுடைய ஸ்வாபத்தோடு எனக்கு எந்த பங்கும் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கேட்டுக்கும் இச்சைக்கும் நான் அகப்படுறவனா மாறிடுவேன். அதுதான் இந்த ரட்சிப்பை எவ்வளோ விளையாடப்பட்டதாக நினைக்கணும்னா, இந்த ரட்சிப்பின் மூலமாக எனக்கு ஆண்டவர் நித்திய வாழ்வை கொடுத்துருக்கிறா. நித்திய வாழ்வை நான் கொண்டாடுறேன், ஆனால் அதை இங்கே கொண்டாடுறேன். ரட்சிக்கப்பட்டு அந்த நித்திய வாழ்வை அனுபவிக்கும் போது நான் எப்படி யோசிக்கிறேன், இந்த நித்திய வாழ்வு என்ன செய்து என்னை தேவனுடைய ஸ்வாபத்தில் பங்குள்ளவனாய் மாற்றுகிறது. அப்போ இந்த திவ்ய ஸ்வாபத்தில், தெய்வீக ஸ்வாபத்தில் நான் பங்குள்ளவனாய் இல்லைன்னா அதுக்கு எதிர்மறையான காரியம் என்னன்னா, பிசாசின் ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவனாய் மாறிடுறேன். நல்லா கவனிங்கள். இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள பிசாசு உள்ள வந்து பாவம் செய்ய வச்சு ஒரு வேலையை செஞ்சான் பாருங்க. அவன் என்ன செஞ்சான்னா, தேவனை விட்டு அவர்களை பிரிப்பதுக்கான வேலையை அவன் செய்கிறான். ஏன்னா ஒரு மனுஷன் தேவனோடு இருக்கும்போது, தேவன் கொடுத்த ரட்சிப்பை உணர்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது, அந்த தேவனுடைய ரட்சிப்பு அவனுக்குள்ள தெய்வீக ஸ்வாபங்களை, அந்த திவ்ய ஸ்வாபங்களை அவனுக்குள்ள உண்டாக்குது. அது திவ்ய ஸ்வாபங்கள் உண்டாக உண்டாக அவன் என்னவா இருப்பான்? அந்த மனுஷன் எப்படி இருப்பானா? தேவனோடு இணைக்கப்பட்டவனாக இருக்கிறான், தேவனோடு தொடர்புள்ளவனாக இருக்கிறான். பிசாசு வந்து என்ன பண்ணுறான்?
இந்த தேவனோடு இருக்கிற தொடர்பை எப்படி துண்டிக்கலாம், இந்த திவ்ய ஸ்பாபத்திலிருந்து நம்மளை எப்படி பிரித்தெடுக்கலாம், அந்த கனெக்ஷனே இல்லாதபடிக்கு. அதுதான் இங்கே பேதுரு சொல்றாரு, எல்லா கேடுக்கும் இச்சைக்கும் விலக்கி உங்களை காப்பதுக்கு திவ்ய ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவர்களாய். இந்த திவ்ய ஸ்பாபத்துக்கு நான் பங்குள்ளவனா இல்லைன்னா நான் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒன்று பிசாசின் ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவனாய் மாறிடுறேன். இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் நடக்கிற கொலைகள், உலகத்தில் நடக்கிற என்ன நாசம் மோசங்கள், என்ன உலகத்தில் இருக்கிற பிக்கல் புடுங்கல்ன்றாங்க பாருங்க, இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் பெருகிட்டே இருக்கு பாருங்க. காரணம் இதெல்லாம் எங்க இருந்து வருது? தெய்வீக ஸ்பாபத்திலிருந்து வந்தா. தேவ ஸ்பாபத்தில் திவ்ய ஸ்பாபத்தில் பங்குள்ளவன் காட்டக்கூடிய காரியமா? இந்த திவ்ய ஸ்பாபத்தில் மனுஷன் பங்குள்ளவனா இருக்காதபடிக்கு எப்படியெல்லாம் அவனை பிரிக்கலாம், பிரிச்சு எல்லா பிசாசின் ஸ்பாபத்தை மனுஷனுக்குள்ள கொடுத்து எல்லாம் செய்யத்தகாத காரியங்கள்லாம் மனுஷனை செய்ய வச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா பிக்கல் புடுங்கள்லையும் போய் மாட்ட வைக்கிறான் பாருங்க. அது என்ன செய்யறான் பிசாசு? தெய்வீக ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற மக்களை என்ன பண்றானா அங்கிருந்து பிரித்து பிசாசின் ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை எப்படி கொல்ல முடியுது? தெய்வீக ஸ்பாபம் இருந்து ஒரு மனுஷனை கொல்ல முடியுமா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு தீமை செய்யறானே, தெய்வீக ஸ்பாபம் இருந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு தீமை செய்ய முடியுமா? முடியவே முடியாது. தெய்வீக ஸ்பாபத்தில் ஒரு மனுஷன் பங்குள்ளவனாய் இருக்கும்போது அவன் எல்லா கேட்டுக்கும் இச்சைக்கும் தன்னை விலக்கி அவன் காக்கிற ஒரு நிலையில் கர்த்தர் நடத்து. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவன் நம்ம கொடுத்திருக்க ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பின் மூலமா கிடைத்திருக்கிற நித்திய வாழ்வு, தேவனை போல வாழ்வதற்கு தெய்வீக ஸ்பாபத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நம்ம காட்டும் போது கொஞ்சம் செக் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வீக ஸ்பாபத்தில் பங்குள்ளவனா நான் இருக்கிறேனா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிசாசு அதிலிருந்து நம்மளை பிரிப்பதுக்கு ரொம்ப கவனமாக வேலை செய்வான். வேத வசனம் சொல்லுது பாருங்க, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ. யாரெல்லாம் கர்த்தரோட தொடர்பாக இருக்கிறாங்களோ, ரட்சிப்பை தேவன் கொடுத்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் மூலமாக கிடைத்திருக்கிற நித்திய வாழ்வு, தேவனை போல வாழ பிரயாசம் எடுக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் பிசாசு என்ன செய்ய விரும்புறானா? பிரிக்க பார்க்கறான். ஏன் பிரிக்கிறான்? அவனுடைய ஸ்பாபத்தை பிசாசின் ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுறதுக்கு பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுத்தி திரிகிறான். யாராவது இடம் கொடுத்தா அவர்களுக்குள்ள பூந்து பிசாசு என்ன பண்றானா? பிசாசின் ஸ்பாபத்தை கொடுத்து அந்த பிசாசின் ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்மளை மாத்தலாம் பாருங்க. இயேசுனா ஒரு இடத்துல நம்மிடத்தில் வந்த ஜனங்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் பாருங்க என்ன சொல்றாரு, கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். 44ஆம் வசனம் வாசிப்போமா? அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 8ஆம் அதிகாரம் யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும்பா, உங்ககிட்ட என்ன சுபாவம் இருக்கு, எப்படிப்பட்டவனா இருக்கிற, என்ன மாதிரி யோசிக்கிற, உன்னுடைய பிரதிபலனெல்லாம் அங்கே ஆண்டவர் சொல்றார். நீங்கள் உங்கள் பிதா ஆகிய பிசாசு நாள் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் சொல்லும் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நல்லா கவனிச்சு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. சொல்றாரு, உங்ககிட்ட இந்த தெய்வீக ஸ்பாபம் இல்லைன்னா நீ யாரோட இணைஞ்சிருக்கிற, சத்தியம் இல்லைன்னா, இந்த சத்தியம் வேலை செய்யலைன்னா, இந்த உண்மை நமக்குள்ள வேலை செய்யலைன்னா, அங்க சொல்றாரு அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன காட்டுதுன்னா பிசாசின் ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற சாயலை காட்டுது. ஆனால் தெய்வீக ஸ்பாபத்துக்கு நம்ம வாசித்தது போல திவ்ய ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் இருக்கும்போது மாற்றங்கள் வரும், புது சிருஷ்டிப்பாக இருப்போம். தேவன் நமக்குள்ளே இருந்து அவருடைய ஸ்பாபங்களை
எதுக்கு இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் நமக்கு சொல்கிறாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலும், நம்ம போகிற இடத்திலும், நம்ம பழகிறவர்கள் மத்தியில் திவ்ய ஸ்பாபத்தை காற்ற பங்குள்ளவர்களாய் இருப்பதுக்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துலையும் போய் இங்கே இயேசுனா சொல்கிறது மாதிரி சத்தியம் இல்லாமல் என்ன பிசாசுக்கு பங்குள்ளவர்களாக இருந்து என்ன அங்கே சொல்கிற உங்கள் பிதா யார் அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்கிற உங்கள் பிதா யார்? பிசாசு அப்படின்றாரு. எவ்வளோ கடினமாக சொல்கிறாரு பாருங்க. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிதா, நம்முடைய பரலோக பிதா, என்னுடைய இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரோடு நான் பங்குள்ளவனாக இருக்கிறேன், அவருடைய ஸ்பாபத்தில் பங்குள்ளவனாக இருக்கிறேன். அந்த சாயல் வெளியே வரணும். அந்த சாயல் வெளியே வராமல் இருக்கணும். நான் அந்த சாயலில் வெளியே என்னை காட்டுவதற்கான பிரயாசத்தை நான் தொடர்ந்து எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது பாருங்க. அதுதான் இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. நம்ம யாரோட பங்குள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த சாயல் வெளிப்படும். நான் கிறிஸ்துவோட பங்குள்ளவனாக இருக்கிறேன்னா, தெய்வீக ஸ்பாபத்தோடு நான் பங்குள்ளவனாக இருக்கிறேன்னா அந்த தெய்வீக ஸ்பாபம். அப்போ நான் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? அந்த பிசாசின் ஸ்பாபத்தை எடுத்து தெய்வீக ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் இருப்பதை குறித்து ஆண்டவர் அதிகமாக நமக்கு முக்கியப்படுத்துகிறாரு பாருங்க. அதை முக்கியப்படுத்தி என்ன காட்டுறாரு? உன்னை நான் புதிய சிருஷ்டியாக்கி இருக்கிறேன், உனக்குள்ள மாற்றங்களை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த வசனத்தை கேட்க கேட்க கர்த்தர் நமக்குள்ளாக வைத்திருக்கிற மாற்றங்களை நாம் அனுபவிக்க ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான காரியங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அங்கே இன்னொரு காரியத்தை சொல்றாரு. இந்த நித்திய வாழ்வு இப்படிப்பட்ட தெய்வீக ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. இப்படிப்பட்ட நித்திய வாழ்வை வைத்திருக்கிறேன்னா அந்த தெய்வீக ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவனாக இருக்கிறது போல என்னை ஒவ்வொரு நாளும் நான் பிதாவுக்கு, என்னுடைய ஏசப்பாவுக்கு நான் பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்ற உணர்வோடு நம்ம காரியங்களை செய்கிறோமா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிப்புகளில் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே, என்ன சொல்றாரு பாருங்க, இது அவர் செய்யறாரு. இந்த நித்திய வாழ்வுக்கு பங்குள்ளவர்களாக இருப்பதுக்கான வேலை ஆண்டவர். முதல் பலன் நம்மளை ஆண்டவர், இந்த நித்திய வாழ்வு எவ்வளவு முக்கியமானது. இந்த நித்திய வாழ்வு தெய்வீக ஸ்பாபத்தை நமக்குள்ள காட்டுகிறது. தெய்வீக ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அங்கே சொல்லியிருக்காரு பாருங்க, அங்கே இந்த 18ஆம் வசனம் இறுதியில் சொல்றார், நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்து, அங்கே மறுபடியும் பிறக்க வைக்கிறார். ரொம்ப முக்கியமான அனுபவம் பாருங்க. நித்திய வாழ்வு நம்மளை என்ன செய்ய வைக்குதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். தெய்வீக ஸ்பாபத்தில் நான் பங்குள்ளவனாக இருக்கும்போது அங்கே எனக்கு ஒரு புது பிறப்பை ஆண்டவர் உண்டு பண்ணுறார். ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணுறார். எனக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை அணுகணும் பாருங்க. ஒவ்வொரு சவால் மிகுந்த சூழ்நிலையில் செக் பண்ணணும். என்னை ரட்சித்து எனக்கு நித்திய வாழ்வை கொடுத்து, அந்த நித்திய வாழ்வு என்பது தேவனை போல் இருக்கிற ஒரு வாழ்க்கை. தேவனை போல் இருக்கிற வாழ்க்கைக்கு திவ்ய ஸ்பாபத்துக்கு பங்கு உள்ளவனா என்னை மாற்றி வச்சிருக்கிறாரு. அப்படி பேசுறேனா, அப்படி செயல்படுறேனா, எங்கேயாவது இங்கே இயேசுனா சொன்ன மாதிரி உங்கள் பிதா பிசாசா இருக்கிறாரு, அவர்களுக்கு நீ பிசாசுக்கு பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்மளை நம்ம வைத்து கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த சத்திய வசனத்தினால நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், நான் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் யோவானில் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க. யோவானில் 3ஆம் அதிகாரம் பாருங்க, அங்கே மறுபடியும் பிறக்கிறதை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்கிறார் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம கொஞ்சம் கவனிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம். யோவான் 3, 7, 8 அங்கே சொல்ற பாருங்க, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். சொல்ற, நான் உங்களுக்கு மறுபடியும் பிறப்பதை குறித்து சொல்வதை குறித்து நீங்க அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே
பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். நல்லா எப்படி சொல்றாரு பாருங்க. ஒருவன் மறுபடியும் பிறக்கிறத குறித்து சொல்றார். காத்து எப்படி வருது, எங்க வருது, எந்த திசைக்கு போகுது, எப்படி அதை நம்ம கணிக்க முடியாதோ, சொல்ல முடியாதோ, தெரியாதோ, அது போல ஆவியில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவார் என்பதை நம்ம யோசித்தே பார்க்க முடியாது. நமக்குள்ள இவ்வளோ மாற்றங்களை கர்த்தரால் உண்டாக்க முடியுமா? தேவன் சொல்லியிருக்கிறபடி இந்த திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவனாய் நான் மறுபடியும் பிறக்கலனா, நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த விதமான மாற்றமோ வாழ்க்கையில் நமக்கு வரவே வராது. நமக்குள்ள ஏற்படுகிற மாற்றம் எதனால உண்டாகுது? தேவன் கொடுத்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நம்ம கொடுத்துருக்க நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வு இப்போ எனக்கு உன்னை கற்றுக் கொடுக்குது. அந்த நித்திய வாழ்வு என்பது யுக யுகமாக கர்த்தரோட வாழ்றது மாத்திரம் நிறுத்திடக்கூடாது. அந்த நித்திய வாழ்வின் மூலமாக ஆண்டவருடைய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். இதுக்கு எதிரான பங்குள்ள காரியங்கள் நமக்கு இருக்கோன்னா அதை நம்ம சரி செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். பாருங்கள், இன்னொரு இடத்துல பாருங்கள், பேதுரு சொல்லும் போது அங்கே சொல்கிற 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதையும் பாருங்கள், மறுபடியும் ஜனிப்பிப்பதை குறித்து அங்கே சொல்கிற 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்க. இங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களே. இந்த நித்திய வாழ்வு தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களா நம்ம இருக்கிறோன்றதை காட்டுறதுக்கு அஸ்திபாரமா அவனை சொல்றாரு, உங்களை மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறாரு. அழிவுள்ள வித்தினால, அழிவில்லாத வித்தினாலே, சத்திய வசனத்தினாலே. நம்ம வாசம் பாருங்க, யாக்கோபு 1:18 வாசம் பாருங்க. சத்திய வசனத்தினால நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இங்க சொல்றார் அழிவில்லாத வித்தாகிய அவருடைய சத்திய வசனத்தினால நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வேதம் மறுபடியும் வேதம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிற உனக்குள்ள நித்திய வாழ்வு இருக்கு. நித்திய வாழ்வு தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவனாய் நீ இருக்கிற. ஏன்னா நீ மறுபடியும் பிறந்திருக்கிற. யூ ஆர் born again. கர்த்தர் அதை நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க. ஏன்னா அந்த தெய்வீக ஸ்வாபத்தை விட்டு நான் வெளியே போடக்கூடாது. அதை விட்டுட்டு நான் வேற எந்த சாயலையும் வேற எந்த என்ன பங்களிப்பையும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து காண்பிக்காதபடி ரொம்ப கவனமாக நான் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடம், நான் தெய்வீக ஸ்வாபத்தில் பங்குள்ளவனாக இருக்கிறேன். தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறேன். அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தில் நான் மறுபடியும் ஜனிப்பிக்கிறேன். இந்த வசனம் கேட்க கேட்க எனக்கு ஒன்று தெரியுது. எனக்குள்ள கர்த்தர் மறுபடியும் பிறந்திருக்கிற ஒரு அனுபவத்தை உண்டாக்கியிருக்கிறார். அழிவுள்ள வித்தல்ல, அழிவில்லாத வித்தாகிய கர்த்தருடைய வசனம் சத்தியத்தினாலே உங்களை என்னையும் கர்த்தர் மறுபடியும் ஜனிப்பித்து வைத்திருக்கிறார். எதுக்கு இதை ஞாபகப்படுத்துறாரு? எந்த இடத்திலும் தெய்வீக ஸ்வாபத்தின் பங்குள்ளவர்களாய் இருப்பதை விட்டு வேற ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாக நான் இருக்கிறத காட்டிடக்கூடாது என்பதுக்காக எனக்கு எப்படிலாம் அதை பவர்ஃபுல்லாக காட்டுற பாருங்க. அழிவுள்ள வித்து இல்லை, அழிவில்லாத வித்தாகிய வசனத்தினால உங்களை மறுபடியும் ஜனிப்பித்து. அப்படின்னா மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நித்திய வாழ்வை கொடுத்துருக்கிறேனே, அந்த மாற்றத்துக்கு ஏதுவான விதத்தில் நம்ம வாழ்கிறோமா? சத்திய வசனங்கள் ஓங்கி இருக்கிறதா? இந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவருடைய ஸ்வாபத்தை காட்டுறதுக்கு உண்டான அடையாளத்தோடு நம்மளை வாழ பண்ணுகிறதா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதெல்லாம் விளங்கி கொள்ளாம நம்ம வேற எதுலையா போய் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருப்போம்னா எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்போம். என்னென்னமோ நம்ம யோசித்து இதனால தான் நடக்குது, அதனால தான் நடக்குது. கிடையாது. ஆண்டவர் சொல்ற திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்கு உள்ளவனா இல்லைன்னா அதுக்கு அடுத்தது பிசாசின் ஸ்வாபத்துக்குள்ளே எங்கேயோ சிக்கிக்கிறேன், எங்கேயோ மாட்டியிருக்கிறேன். அந்த சாயலை, அந்த பிசாசின் ஸ்வாபத்துக்கு பங்குள்ள காரியங்களை காட்டுறவனா மாறிடுறேன். ஆண்டவர் சொல்ல அப்படி இல்லை, நீ அப்படி இருப்பதுக்காக உன்னை நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கல.
எவ்வளவு விசேஷமா சொல்ற, உன்னை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறேன், அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால நம்மளை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறேன். இங்க வரும்போதெல்லாம் அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தை கேட்க பண்றாரு பாருங்க, நமக்கு உணர வைக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு மறுபிறப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் மூலமா கிடைத்திருக்கிற நித்திய வாழ்வு எவ்வளவு விலையேறப்பட்டது. அந்த நித்திய வாழ்வுல கர்த்தர் நம்மளை தேவனுடைய திவ்ய ஸ்பாபத்துக்கு பங்குள்ள ஒரு பாத்திரமாய் நம்மளை வச்சிருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா நம்ம என்னென்னமோ எதையோ எங்கெங்கேயோ கொண்டு போய் வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்னமோ கனெக்ஷனை கொடுக்கணுமோ தப்பான கனெக்ஷன்லாம் கொடுத்து பல காரியங்களை சிக்குண்ட ஒரு நிலையில் நம்ம வாழாமல் தெளிவாக வாழ்க்கையை நடத்தணுமா. ஒவ்வொரு நாளும் என் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற வேலை, கர்த்தர் என்னை கொண்டு போகிற எல்லா காரியங்களையும் நான் தெளிவாக செய்யணுமா. ஒன்று எனக்கு தெரியணும், ஆண்டவரே நான் திவ்ய ஸ்பாபம், உம்முடைய ஸ்பாபத்தில் நான் பங்குள்ளவனாக இருக்கிறேன். நான் வேலை செய்யும்போது உம்முடைய ஸ்பாபத்தை காட்டுறேன், நான் ஒருத்தரோட பேசும்போது உம்முடைய ஸ்பாபத்தை காட்டுறேன், ஒருத்தரோட நான் ஆண்டவரே பழகி அவர்களுக்கு உதவி செய்யும் போது உம்முடைய ஸ்பாபத்தை காட்டுறேன். ஏன்னா அந்த ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவனாய் இருப்பதுக்காக அழிவுள்ள வித்தல்ல, அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால என்னை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார், என்னை மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறார். இதை நான் என் வாழ்க்கையில் மட்டுப்படுத்தி வாழாதபடிக்கு இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற ஒரு நிலை ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு தகப்பன் பாருங்க, தம் பிள்ளை என்ன கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிடுச்சு, வேலைக்கு போக மாட்டான், எதையும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டிருந்த ஒரு தகப்பன் என்ன பண்ணாராம், போய் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாம் பாருங்க அவர்கிட்ட போய் பார்க்க போனாராம். அவர் யாருன்னா மந்திரவாதியாக இருந்து அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை ஆராதித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தாராம் பாருங்கள். அவர்கிட்ட போய் தாம் பிரச்சனையை சொன்னார், இந்த மாதிரி என் பையன் 40 வயசு மேலே ஆயிடுச்சுங்க, ஒரு வேலைக்கும் போக மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், வீட்டில் உட்காந்து சும்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், என்னமோ அவனை பிடிச்சி ஆட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். என்னமோ அவன் பாருங்கள் இவ்வளோ வயசாக பொறுப்பாக காரியங்களை செய்ய முடியாமல் காணா, அப்போ ஏதோ ஒன்று பண்ணுதுங்க அவனை அப்படின்னாரான். அப்போ இந்த தேவ மனுஷன் சொன்னாரான், சரி நான் ஜோம் பண்ணி உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன், ஒரு ஜெப எண்ணெயை கொடுக்குறேன், போய் அவனுக்கு நல்லா அவன் தலையில் பூசி நெத்தியில் பூசி ஜோம் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். இவரும் கேட்டுட்டு அவங்க பிள்ளைகிட்ட சொன்னார், அந்த மாதிரிப்பா நீ எதுவும் பண்ண மாட்டேற, என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்னமோ பிசாசு ஒன்றை போட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் அவர் தான் சில நினைப்பு பாருங்க, ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா உடனே பிசாசு பண்ணுறான், ஏதோ நடக்குது போல. ஸ்பாபத்துக்குள்ள கர்த்தர் உண்டு பண்ற தெய்வீக ஸ்பாப மாற்றங்கள் மேல கவனம் வரதில்லை, அதை ஆட்டோமேட்டிக்கா உடனே கொண்டு போய் பிசாசோட கனெக்ட் பண்ணி பிசாசு தான் பண்றான், பிசாசு தான் கட்டி வச்சிருக்கிறான், அதனால தான் இது நடக்க மாட்டேது அது நடக்க மாட்டுது. அவர் சொன்னாராம் பாருங்க பிள்ளைகிட்ட, அவன் சொன்னானா, ஆமாம் உமக்கும் ஒரு வேலை இல்லை, அந்த மந்திரவாதியாக இருந்த ஒரு போதகராக மாறிட்டான்னு சொல்லி அவருக்கும் ஒரு வேலை இல்லை, சும்மா போங்க அப்படின்னு சொல்லிட்டானா. இவர் ரொம்ப நாளாக என்னென்ன தாஜா பண்ணி அவனுக்கு ஏதாவது எண்ணெயை பூசி ஜோம் பண்ணலான்னு சொல்லி என்னென்ன முயற்சி எடுத்தாராம் பாருங்க. முயற்சி எடுத்துட்டு ஒன்றுத்துக்கும் அவன் ஒத்துழைக்காதனால திருப்பியும் போய் இந்த போதகிட்ட சொன்னாராம், ஐயா இவன் நான் சொன்னேன், நீங்கள் சொன்னதை போய் அவன்கிட்ட சொன்னேன், ஆனால் அவன் ஏற்றுக்க மாட்டான், எண்ணெயை பூசி ஜோம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டான், அவ்வளோ கட்டப்பட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவர் சொன்னாராம், சரி நீங்கள் எதுக்கு அவன்கிட்ட சொல்கிறீங்க, அவன் காஃபி குடிக்கும் போது டீ குடிக்கும் போது அவன் சாப்பிடும்போது என்ன பண்ணுங்க, 2 சொட்டு எண்ணெய் இந்த ஜெப எண்ணெயை ஊற்றுங்க, சரியாயிடுவான் அப்படின்னாங்களா. இவரும் வாங்கின எண்ணெயெல்லாம் ஊற்றி பார்த்துருக்கிறாரு, ஆளுக்குள்ள ஒரு மாற்றமும் இல்லை, ஸ்பாப மாற்றம் இல்லை. அவனுக்கு என்ன அவன் போட்டு அவன் வேலையும் செய்கிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல பாருங்கள். வீட்டில் பெற்றோரை போட்டு அடின்னு அடிக்கிறான், காசு கொடுக்கலாம் அடிக்கிறான். அவனுக்கு வேண்டியது நடக்கலைன்னா அவன் ஸ்பாபத்தை எங்கே காட்டுறான்னா வீட்டில் இருக்கிற பெற்றோர்கிட்ட காட்டுறான். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் என்ன காரியம்? தெய்வீக ஸ்பாபத்துக்கு பங்குள்ள கூடிய காரியங்களை முக்கியப்படுத்தாதனால. ஏன் இப்படி நடக்குது? பிரச்சனை எங்கே இருந்துச்சுன்னா 40 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரே பிள்ளை பாருங்க, அவருக்கு ஒரே பிள்ளைனால செல்லம் கொடுத்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்யக்கூடிய வயசில் செய்ய வைக்காம, ஏன்னா எதிர்பார்க்க வேண்டிய காரியங்கள்லாம் நடக்க வேண்டிய வயசில் நடக்காம 40 வயசு ஆன பிறகு என் பிள்ளை வேலைக்கு போக மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், இப்போ என்னமா ஏதாவது செய்யணும்னா இப்போ என்ன சொல்லிடுறாங்க, அவனுக்குள்ள ஏதோ பிசாசுன்னு கட்டு இருக்கு. ஒரு கட்டம் கிடையாது. செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் கொடுக்குற மாற்றங்களை
ஒவ்வொரு முறையும் அதை அனுபவிக்க வேண்டிய விதத்தில் அனுபவிக்க நம்ம தவறும் போது, நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை, எதுக்கு இதை சொல்றேன், தேவன் உண்டு பண்ண விரும்புகிற மாற்றத்தை அனுபவிக்க வேண்டிய வேதல, அந்த அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் அனுபவிக்க நம்ம தவறுவோனா ஆட்டோமேட்டிக்கா பிசாசின் ஸ்பாபத்துக்கு பங்குள்ள அது அந்த ரிபெல்லியஸான காரியங்கள்லாம் வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அப்படி பிரதிபலிக்கும் போது அது நல்லதை உண்டாக்க, அது வேதனையும் மிகப்பெரிய என்ன கடினமான காரியங்களை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதான் இங்க சொல்றாரு, நம்மளை எப்படி அவர் ஜெனிப்பித்திருக்கிறார், எப்படி நம்மளை ரட்சித்திருக்கிறார், எவ்வளவு விலையேறப்பட்ட நித்திய வாழ்வை நம்ம கொடுத்துருக்கார், இதெல்லாம் விளங்கி கொள்ளாம அதையும் இதையும் போட்டு யோசிச்சுட்டு இருப்போம். நான் சொல்றேன், இந்த தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு நம்மளை அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால் நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறாரே, மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. எவ்வளோ என்ன கடினமான ஒரு மனுஷனை கூட தேவ ரட்சிப்பு, தேவன் அந்த ரட்சிப்பின் மூலமாக கொடுக்குற அந்த நித்திய வாழ்வு அந்த மனுஷனுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குது. எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்குனா, தேவனுடைய ஸ்வாபத்துக்கு பங்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. நல்ல கவனிங்கள், இதை முக்கியப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், விரும்பத்தகாத காரியங்கள் நடக்கும்போது கொஞ்சம் செக் பண்ணணும், நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறேன். மறுபடியும் அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால என்னை ஜெனிப்பித்திருக்கிறான்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கேன். என்னை அவர் ரட்சித்திருக்கிறாரு, எனக்கு அவர் நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறாரு, என்னை தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவனா இருக்கிறேன்னு சொல்றாரு. இவ்வளோ சொல்லியிருக்கும் போது நான் ஏன் இப்படி நடக்கிறேன், எனக்குள்ள இருந்து ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுது? நல்ல கவனிங்கள், நம்முடைய பேச்சில் மாற்றம் வரும், நம்முடைய யோசனைகள் மாற்றம் வரும், நம்முடைய செயல்முறைகளில் மாற்றம் வரும். எப்போ வரும்னா, அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால ஆண்டவர் நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தேவ வசனம் நம்மளை எல்லா காரியங்களிலும் மாற்றம் பாருங்க. இது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்ன பண்ணோம்னா, தேவனுடைய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் அந்த சாயலை காட்டுறதுக்கான நினைப்பூட்டும் காரியத்தை ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் மாறி செயல்பட்ட ஆண்டவர் உடனே காட்டுவார், இல்லை இது தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ள காரியம் அல்ல, நீ மறுபடியும் அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால நான் உன்னை ஜெனிப்பித்திருக்கிறேன் சொல்லணும். சில காரியங்கள் குடும்பத்தில், சில சூழ்நிலைகளில், சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரும்போது நம்முடைய வாயை திறந்து ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் மூலமாக கிடைத்திருக்கிற நித்திய வாழ்வு, அந்த நித்திய வாழ்வின் மூலமாக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிற தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிற நம்மளை ஆண்டவர் அழிவுள்ள வித்தல்ல, அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால ஜெனிப்பி. இதெல்லாம் பேசணுங்க. அதை விட்டுட்டு பிசாசு கட்டி வச்சிருக்கிறான், அதை பண்ணுறான், இது நடக்குது, இதனால தான் அப்படி ஆகுது, இப்படி பேசுகிறவங்களா இருந்தாலும் நான் சொல்கிறேன், மேலும் மேலே இன்னும் போய் சிக்கல்ல, மேலும் மேலே இன்னும் பிசாசின் ஸ்வாபத்தை வெளிக்காட்டுகிறவர்களாய் தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களா நம்ம இருக்கோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவனா இருக்கிறேன். ரொம்ப முக்கியம் பாருங்க. பிள்ளைகளை பார்த்து, குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து நல்ல விதமாக பேசணும் பாருங்க. நம்முடைய நாவு ஒரு பெண்ணு மாதிரி இருக்குன்றார் சங்கீதக்காரர், ரொம்ப அருமையாக சொல்றார். நாவு எப்படி இருக்குன்னா, ஒரு எழுத்தாணியை போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்க நாவு ஒரு பேனா மாதிரி எழுதும். நீங்க என்ன செய்ய தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவனா இருக்கிறேன், அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், என்கிட்ட தேவ ஸ்வாபம் இருக்கு, தேவனுடைய அன்பு இருக்கு, தேவனுடைய கிரியைகளை காட்டுவதற்காக என்னை பழைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விடுவிச்சு என்னை புதிய சிருஷ்டிப்பாக்கி எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை உண்டு பண்றார். இப்படிப்பட்ட மாற்றங்களை வாயை திறந்து பேசணும், இதை குறித்து சிந்திக்கணும். இதுக்கு நேரான முயற்சிகள் நம்ம எடுக்கும்போது நான் சொல்றேன், நிச்சயமா ஆண்டவருடைய ஸ்வாபத்தை நம்ம வெளிப்படுத்தி காட்ட, அந்த ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் வாழ்வதற்கான அறிகுறியை ஆண்டவர் ஏற்படுத்துவார். எழுத்தாணியை போல, ஒரு எழுத்தாணியை போல இருக்கின்றார் சங்கீதக்காரன் சொல்றாரு. நம்முடைய நாவு அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாணியை போல. இந்த நாவை வச்சு என்ன பேசுறேன்? தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவனை போல இந்த வாய் பேசுதா? வீட்டில் எப்படி பேசுறேன், உறவில் எப்படி பேசுறேன், கண்டபடி லப 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 லபன்னு இந்த வாயிலிருந்து என்னென்னமோ வருதா? சொல்லுவாங்க ஆத்திரத்தை அடக்க முடியல, அடக்க முடியாதனால பேசிட்டேன்னுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களில் கூட கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துவார்,
என்ன ஞாபகப்படுத்துவார்னா, அழிவுள்ள வித்தாகிய காரியத்தினால் அவனை ஜனிப்பிக்கல, அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், ஜனிப்பித்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னை மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறார். அந்த மறுபடியும் ஒரு மாற்றத்தை எனக்குள்ள உண்டாக்கி இருக்கிறார் கர்த்தர். வாயை திறந்து வீட்டில் அப்படி பேசணும், பிள்ளைகளை பார்த்து, குடும்பத்தில் இருக்கிறவர்களை பார்த்து. நீ உருப்பட மாட்ட, தேற மாட்டேன்னா இது அழிவுள்ள வித்தாகிய தேவ வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்ட வாய் இல்லை. இது வேற எதுனாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கு, வேற ஏதோ கலந்துருச்சு வாய்க்குள்ள. கண்டதை பேசுறோம். பிள்ளைகளை பார்த்து மக்கு மக்கு, நீ எல்லாம் எங்க தேற போறன்னு சொல்லி பாருங்க, அவன் ரெடி ஆயிடுவான் மக்காகிறதுக்கு. ஆனா நம்ம வாயின் வார்த்தைகள், நான் சொல்ற எழுத்தாணியை போல உன்னுடைய நாவு ஒரு எழுத்தாணி, ஒரு பேனா போல இருக்கு. என்ன எழுதுறேன், என்ன இந்த நாவுனால பேசுறேன், இந்த நாவு அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால ஜனிப்பிக்கப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இந்த வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது, இந்த சரியத்தின் மூலமா இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது. ஏன்னா என்னை ரட்சித்திருக்கிற தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நித்திய வாழ்வு என்ன தெய்வீகமான ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவனாய் கர்த்தர் மாற்றாரே. எவ்வளோ ஆசீர்வாதமான காரியம் பாருங்க. அப்படிப்பட்ட நிலைகளில் நம்ம வாயிலிருந்து பேச்சு, நம்முடைய ஸ்பாபங்கள் இருக்கா? அப்படி இல்லைன்னா அது மிகப்பெரிய வேதனைக்குரிய காரியமாக இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்குற காரியத்தை வாழ்க்கையில் முக்கியப்படுத்துங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். தேவ வசனம், அழிவில்லாத தேவ வசனத்தினால நம்மளை கர்த்தர் ஜனிப்பித்திருக்கிறார். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நித்திய வாழ்வு, இதெல்லாம் காட்டுது பாருங்க. சும்மா நம்ம ஆண்டவர் ரட்சித்து நம்மளை தேவ பிள்ளையா வச்சது சும்மா கண்டதை பேசுறதுக்கு இல்லை, கண்டபடி செயல்படுறதுக்கு இல்லை, எந்த மாற்றமும் இல்லாமல் நான் சர்ச்சைக்கு வரேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆனால் எனக்குள்ள எந்த மாற்றமும் வரலாம் சொல்கிறேன். அப்படி இருக்கவும் முடியாது. ஆண்டவர்கிட்ட வரேன், கர்த்தரை தேடுறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறேன். இந்த வசனம் அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வசனம் எனக்குள்ள எல்லா மாற்றத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணுறார். நல்ல முன்னேற்றங்களுக்குள்ள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை, இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பு, இவ்வளோ பெரிதான நன்மையை உள்ளடக்கி இருக்கிற ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் நம்மளை வச்சிருக்கும் போது அதை குறித்து கவலையற்றவர்களாக நம்ம இருப்போனா, அவர்களை பார்த்து தான் வேதம் கேட்குது, தண்டனைக்கு நீங்கள் எப்படி தப்பித்து கொள்வீங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. இந்த ரட்சிப்பு நித்திய வாழ்வை கொடுக்குற அந்த நித்திய வாழ்வு உங்களை தெய்வீக ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆக்கியிருக்கு. மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. இவ்வளோத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டு, இவ்வளோ காரியங்கள் நமக்கு இந்த ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவர் செய்திருக்கும் போது, இவ்வளோ விலையேறப்பட்ட ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவலையற்ற, கவலைவீனமாக, கவனவீனமாக அதை நம்ம வாழ்க்கையில் உபயோகப்படுத்துவோன்னா, ஆண்டவர் அவங்கள பார்த்து தான் கேட்குறாரு. இவ்வளோ சொல்லி, இவ்வளோ காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தியும் இன்னும் எந்த மாற்றமும் இருக்காமல் வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்குறார், இந்த ரட்சிப்பின் நன்மையை பெறாமல் இப்படியே வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் வாழ்கிற ஒரு மனுஷனை பார்த்து கேட்குறார், எப்படி அவன் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியும்னு கேட்குறார். நம்மளை தண்டிப்பதுக்காக தேவன் இதை சொல்லலை. இப்படிப்பட்ட தண்டனைகளிலிருந்து நாம் நம்மளை விலக்கி கொள்ள ஒரு நாள் கர்த்தர் நியாயந்திக்க வருவார். நியாயந்திக்க வரும்போது அவனவன் செய்த கிரியைக்கான பலனை, தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார். அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் தண்டிக்கப்படாதபடிக்கு இந்த அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால் உண்டாக வேண்டிய மாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய நல்ல தெய்வீக ஸ்பாபத்துக்கு பங்குள்ள கிரியைகள், சாயல்கள் தொடர்ந்து வெளிப்பட, குடும்பத்தில், உறவுகளில், நாம் பழகிறவர்கள் மத்தியில். இன்னைக்கு உட்காந்து பிரசங்கம் கேட்கும்போது நமக்கு அப்படியே தெய்வீக ஸ்பாபம் இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் வெளியே போய் சவாலுக்குள்ளே போனால் தான் என்ன ஸ்பாபம் இருக்குன்னு அப்போ தான் தெரியும். என்ன ஸ்பாபம், இவங்க உண்மையாலே கர்த்தருடைய பிள்ளைங்க தானா, இவங்ககிட்ட தேவன் இருக்கிறாரா, சர்ச்சைக்கு போனாங்களே, வசனம் கேட்டாங்களே, கர்த்தரை ஆராதிச்சாங்களே, ஆனால் பார்த்தா வாயை திறந்தா இப்படி இருக்க. அப்படிப்பட்ட சாட்சி நம்மிடத்தில் வராதபடி ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துற, உன்னை நான் மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறேன். எதனால ஜனிப்பித்திருக்கிறேன்? உலகத்தில் இருக்கிற எதையோ வச்சில்ல. ஆண்டவர் சொல்ல, என்னுடைய அழிவில்லாத வித்தாகிய என்னுடைய வசனத்தினால
உன்னை நான் ஜெனிப்பித்திருக்கிறேன். இந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பில்ட் பண்ணுவீங்கன்னா, இந்த அனுபவத்தை கட்டுவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில், நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒன்றுக்கு உங்களை விலக்கி காக்குறீங்க. என்னென்னா, பிசாசின் ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவனா நான் இராதபடி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ள ஒரு நிலையில் என்னை காத்து நான் நடத்தும் போது அதில் இருக்கிற நன்மைக்கு ஈடானது வேறு எதுவுமே கிடையாது. அதில் சமாதானம் இருக்குது, அதில் சந்தோஷம் இருக்குது. தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவனாக இருந்து பாருங்கள், அதில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உயர்வு இருக்கும். எத்தனை பேர் உங்களை எதிர்த்து வந்தாலும் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது, எதுவுமே உங்களுக்கு நேராக வாய்க்காது. எத்தனை ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாயிடும், ஒன்றுமே வாய்க்காது. ஏன்னா தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் தொடர்ந்து காத்து நம்மளை அநேகருக்கு சாட்சியாய் கர்த்தர் வைப்பார். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரே, இவ்வளோ விலையேற பெற்ற ஒரு நித்திய வாழ்வை நம்ம கொடுத்துருக்கிறாரே. எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற நித்திய வாழ்வை இப்படி யோசித்து உபயோகப்படுத்துகிறேன்னா, நித்திய வாழ்வு என்பது தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை தான் பேச முடிஞ்சு பாருங்க. தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவனாக இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் என்ன ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவன்? ஆமாம், அதில் இல்லைன்னா அடுத்த ஸ்வாபம் பிசாசு ஸ்வாபம் தான், வேற ஆல்டர்னேட்டிவே கிடையாது. இது இல்லைன்னா அதுதான். ஆண்டவரே அது வேண்டாம் ஆண்டவரே, அதிலிருந்து நான் என்னை நீர் விடுவித்திருக்கிறீ, எல்லா இருளிலிருந்து என்னை விடுவித்து என்னை உம்முடைய பிள்ளையா வச்சிருக்கிறீன், நான் உம்முடைய பிள்ளையா, உம்முடைய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவனாக இருக்கேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நீங்கள் பேசுகிறது என்னன்னு செக் பண்ணுங்கள். உங்கள் ஸ்வாபம் என்ன, உங்களுடைய அப்ரோச் என்ன, நீங்கள் அணுகிற விதம் என்ன, இன்னொருத்தரை குறித்து யோசிக்கிற காரியம் என்ன, அது தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளதாக இருக்கா? அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால ஜனிப்பிக்கப்பட்டதுக்கு அறிகுறிய அடையாளமாக இருக்கா? அப்படி இல்லைன்னா நம்மளை ஆண்டவருடைய வசனத்துக்கு ஏதுவான நல் மாற்றங்களுக்குள்ள நம்மளை கொண்டு வருவது நல்லது. கர்த்தர் அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். எழுமினிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால என்னை நீ ஜனிப்பித்திருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, எவ்வளோ விலையேறப்பெற்ற காரியத்தை எனக்கு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. ஆண்டவரே, இவ்வளோ விலையேறப்பெற்ற ரட்சிப்பை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. இதை நான் ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவரே நான் கேர்லெஸ்ஸாக அதை நான் ஒரு நாளும் பயன்படுத்திடக்கூடாது. எவ்வளோ விலையேற பெற்ற அனுபவங்கள் அந்த ரட்சிப்புக்குள்ளே கொடுத்துருக்கிறீ, நித்திய வாழ்வை கொடுக்கிறீ. அந்த நித்திய வாழ்வு என்பது தெய்வீக ஸ்வாபத்தில் பங்குள்ளவனாக இருக்க, அந்த தெய்வீக ஸ்வாபத்துக்கு நான் பங்குள்ளவனாக இருக்கிறன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் எங்களை, ஆண்டவரை மறுபடியும் உன்னை சொல்லி காட்டுறீர். என்னன்னா, அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால நம்மளை மறுபடியும் கர்த்தர் ஜனிப்பித்திருக்கிறாரே. ஆண்டவரே, நாங்கள் இதை உணர்ந்து எங்கள் வாழ்க்கையை உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்த, அநேகர் எங்களை பார்க்கும்போது உண்மையான மாற்றத்தை பார்க்க, ஆண்டவரே, நிஜமான கிறிஸ்து எங்களுக்குள் உண்டாக்குற மாற்றது தெய்வீக ஸ்வாபத்தின் பங்குள்ளவர்களாய் நாங்கள் இருப்பதுக்கான அடையாளத்தோடு எங்கள் குடும்பத்தில், நாங்கள் போகிற இடத்துல, நாங்கள் பழகிறவர்கள் மத்தியில், ஆண்டவர் அப்படிப்பட்ட மெய்யான தெய்வீக ஸ்வாபத்தின் அடையாளத்தை காட்டி வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த சத்திய வசனங்கள் அவருடைய மனதையும் இருதயத்தையும் ஆண்டவருக்கு நேராக திருப்பட்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை இதுவரைக்கும் பெரிதாய் நினைக்கலனா, இன்று முதல் உம்முடைய பிள்ளைகள் அதை பெரிதாய் நினைக்கட்டும். அந்த தேவன் ரட்சிப்பின் மூலமா கொடுக்கிற நித்திய வாழ்வை இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவனில் நாங்கள் அதை பயன்படுத்த, தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருப்பதற்காக தான் எங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக தான் எங்களை மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறீர். இதெல்லாம் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் யோசித்து மற்ற காரியங்களை ஆண்டவரே எதையோ போய் நாங்கள் கனெக்ட் பண்ணாதபடி தேவனுடைய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற நிலையில் எங்கள் வாழ்க்கையை தொடர்புபடுத்தி நாங்கள் வாழ, அதுக்கு ஏதுவான நல்ல மாற்றங்களை நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் காண்பித்து உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாய் நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே
உம்முடைய நல்ல ஆண்டவரே வசனத்தினால் எங்களை பலப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த போதனைகள் எல்லாம் எங்களை பலவான்களாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தெளிவுள்ளவர்களாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா குழப்பத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து நாங்க எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், அதை ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி உம்முடைய தெய்வீக சாயலுக்கு பங்குள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ பிரயாசம் எடுக்க கேட்ட வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு திரும்பி போகட்டும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நன்மையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் தொடர்ந்து செய்ய போகிற ஒவ்வொரு வேலையிலும் தேவனுடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரிதான நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை காட்டுகிற விதத்தில் தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரக்கூடிய தேவனாய் இருக்கிற என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு தொடர்ந்து நீர் கிருபை செய்யும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.